ஹாய், நான் டாக்டர் ஆர்த்தி பேசுகிறேன், உங்கள் கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சீரம்ஸ் பற்றி. பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது சீரம்ஸ் தான். யாரை கேட்டாலும் நான் இந்த சீரம், இத்தனை சீரம் காலையில் யூஸ் பண்ணுறேன், இத்தனை சீரம் நைட்டில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. தட்ஸ் ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா. ஸோ இந்த சீரம்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றது நான் கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சீரம்ஸ் பார்த்தீங்கன்னா there are two types. ஒன்று வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுற சீரம் இருக்குது அண்ட் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற சீரம் இருக்குது. வாட் இஸ் திஸ் சீரம்? ஏன் இது க்ரீம்ஸ் மாதிரி கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரம்ஸ் வந்து they are high concentrated acid. ஸோ இப்போ வந்து ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராப்ளம், கீப் இட் லைக் ஒரு பிக்மெண்டேஷன் கரெக்ஷன் பண்ண போகிறோம், இல்லை வந்து ஏஜிங் கரெக்ஷன் பண்ண போகிறோம், இல்லை ஆக்னியை கரெக்ஷன் பண்ண போகிறோன்னா அந்த ஸ்பெசிஃபிக்காக கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்ஸ் வந்து இன் அ ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதே மாதிரி இட்ஸ் அ வெரி லைட் வெயிட் ஒன். ஸோ நீங்கள் போட்டால் உங்களுக்கு போட்ட மாதிரி இருக்காது அண்ட் இட்ஸ் ஈஸிலி அப்சர்வபிள். இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா இமீடியட்டாக அது வந்து உங்கள் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ இதனால தான் வந்து சீரம்ஸ் ஹேவ் பிகம் வெரி வெரி பாப்புலர். ஆனால் இது வந்து இவ்வளோ ஹை கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் பொழுதும், ஈஸியாக அப்சர்வ் ஆகும்போதும் நம்ம கரெக்டான வழியில் அதை போட்டால் தான் நம்ம வந்து அதை வந்து கரெக்டான கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ஃபேஸுக்கு நம்ம சீரம்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, there are serums which can be applied in the morning, there are serums which can be applied in the night time. ஸோ மார்னிங் அப்ளை பண்ணுற சீரம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின் சி, த மோஸ்ட் பாப்புலர் சீரம். அதுக்கப்புறம் நியாசினமைட். வைட்டமின் சி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜிங் சேஞ்சஸ் இல்லாட்டினா வந்து சன் இன்டியூஸ் டேமேஜ் இருக்கும் உங்களுக்கு, அந்த டேமேஜ் ஆகக்கூடாது, அதனால வர பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னா then vitamin C serums are very good under eye pigmentation ku. And also it also works very good with any kind of pigmentation. இப்போ முகப்பரு ஆயிடுச்சு, அதனால வந்து பிக்மெண்டேஷன் இருக்குதுன்னா அந்த பிக்மெண்டேஷனை அகற்றுறதுக்கு வைட்டமின் சி சீரம் இஸ் வெரி குட். நியாசினமைட் சீரம். நியாசினமைட் சீரம் வந்து இப்போ யாருக்கெல்லாம் முகப்பொரு ஜாஸ்தியாக இருக்கோ அவங்கெல்லாம் நியாசினமைட் சீரம் மார்னிங்கோ நைட்டோ எப்போனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நைட் யூஸ் பண்ணுற பாப்புலரான சீரம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அசிலிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஸோ முகப்பரு நிறைய இருக்கவங்க நைட்டில் வந்து அசிலிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணும்போது அது வந்து நல்லாவே ஆக்னியை குறைச்சிரும். ஏஜிங் ஆகுது, எனக்கு வந்து ஒரு சீரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ரெட்டினால் தான் கரெக்டான சீரம். இந்த ரெட்டினால் மட்டும் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அது யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து சாண்ட்விச் டெக்னிக்னு சொல்லுவோம். அதாவது ரெட்டினால் போட்டிங்கன்னா போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர், போட்டதுக்கு அப்புறமும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிங்கன்னா இட் இஸ் வெரி சேஃப் டு யோர் ஸ்கின். ஸோ இந்த ரெட்டினால் சீரம் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், நிறைய ட்ரைனஸ் இருக்கும், அதனால டெய்லி போட முடியாது. வாரத்தில் 1 நாள் 2 நாள் இல்லை 3 நாள் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் பிக்மெண்டேஷன் தான் இருக்குது எனக்கு, அதை நான் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா டிரானெக்சிமிக் ஆசிட் சீரம் சொல்லிட்டு அது வந்து இந்த ஆசிட் வந்து பேசிக்காக இட் ஒர்க்ஸ் ஒன்லி ஆன் பிக்மெண்டேஷன் கரெக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சீரம்ஸ் இருக்குது. சேம் வே ஃபார் அண்டர் ஐ கரெக்ஷன் பண்ணணும், அண்டர் ஐக்கு சீரம்ஸ் இருக்குது. இப்போ ஹேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் there are two types of சீரம். ஒன்று வந்து ஸ்கேல்பில் போடுறது, அது வந்து எதுக்கு போடுறாங்க அப்படின்னா ஹேரை வந்து வளர்க்கணும் அப்படின்றதுக்காக ஸ்கேல்பை நரிஷ் பண்ணுறதுக்கு போடுற சீரம்ஸ். இன்னொன்று வந்து எனக்கு ஃப்ரிஸியாக இருக்குது என் ஹேரை, அதை நான் ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஈர முடியல அப்ளை பண்ணுறது தான் ஹேர் சீரம்ஸ். அது வந்து உங்கள் ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணுற சீரம்ஸ். ஸோ திஸ் இஸ் அ வெரி ப்ராட் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் சீரம்ஸ். இப்போ இந்த சீரம்ஸ் வந்து எப்படி என்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனி சீரம் ஹேஸ் டு பி யூஸ் ஒன்லி அபவுட் 20-25 இயர்ஸ் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் ஐ சி வெரி யங் சில்ட்ரன் கம்மிங் அண்ட் ஆஸ்கிங் அபவுட் சீரம்ஸ் அண்ட் யூஸிங். அது தேவையே இல்லை, அவங்களுக்கு அந்த ஏஜில் தேவையே இல்லை. இப்போ நான் சீரம் தான் யூஸ் பண்ணுறேன், நான் அதனால மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா அவங்களுக்கு சீரமே வேலை செய்யாது. பிகாஸ் நீங்கள் வந்து சீரம் இஸ் வெரி ஹார்ஷ் சொல்யூஷன் விச் யூ கோனா அப்ளை ஆன் யோர் ஃபேஸ். நீங்கள் அதுக்கு மேலே மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் போடலை அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீமாக சென்சிட்டிவ் ஆகிட்டு இன்னும் ஜாஸ்தி தான் ப்ராப்ளம்ஸ் வருமே தவிர அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபையே பண்ண முடியாது. ஸோ இந்த வீக் வந்து நம்ம சீரம்ஸ் பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக் இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸோட மீட் பண்ணலாம்.